நான் என்ன சொல்ல சொல்லி முடிக்கட்டுமே, என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லி முடிக்கட்டுமே சார். முதல்ல பொதுக்குழுன்னு சொல்கிறாங்களே, அந்த பொதுக்குழுவை ரத்துன்னு சொல்லி பொதுக்குழுவை ஒரு ரத்து பண்ணாங்களே சார், அந்த பொதுக்குழு எப்படி சார் செல்லுபடி ஆகும்? ரெண்டாவது, புரட்சித் தலைவர் வகுத்த விதியிலேயே பொதுக்குழுவால் எந்த இது பண்ண முடியாது, பொதுச் செயலாளர்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. இவர் தற்காலிக பொதுச் செயலாளர்கிறதா உண்மை. அவர்கிட்ட நீங்கள் பேட்டி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? ஏங்க உங்களுக்கு தெரியலையா, நீதிமன்றத்தால தேர்ந்தெடுக்க கூடாது, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பொதுச் செயலாளர். கட்சிக்குள்ள பல பிரச்சனை இருக்கட்டும், தேர்தல் வந்த பிறகு நம்முடைய கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கறத ஒவ்வொரு கட்சியுடைய தொண்டர்கள் நினைப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ திரு ஓபிஎஸ் ஆகட்டும், தினகரனாக இருக்கட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதிமுகவை தோல்விக்கு கொண்டு போற வகையில இல்லையா? அது திமுக வெற்றிக்கு வழி இல்லையா? முதல்ல நம்ம வீட்டை காப்பாற்றணும். வீட்டை காப்பாத்தினா நாட்டை காப்பாற்ற முடியும். நாட்டை காப்பாற்ற முடியும். ஒரு ஊரை காப்பாற்றணும். நீங்க தூக்கக்கூடிய போர்க்கொடிங்கிறது அதிமுக தோல்விக்கு வழி இருக்காதா? ஊரை காப்பாற்ற முடியும். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு வீட்டை காப்பாற்றணும். வீடு வந்து கபகலீரமா விட்டா இன்னைக்கு 40% இருந்த அதிமுக 45% இருந்த அதிமுக குறைஞ்சு 19% வந்துட்டு நாளைக்கு இதை விட கீழே போயிட்டு அந்த சின்னம் முடக்கப்படும், கட்சி முடக்கப்படும். இதெல்லாம் பல பிரச்சனை உருவாகும் சார். இந்த காலம் விழித்துக் கொள்ளலன்னா பாலா போயிடும் சார் அதிமுக. நாங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட 55 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட இயக்க காணாம போயிடும். பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ரொம்ப உறுதியா இருக்காரு, ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் உறுதி இல்ல சார், அவர் உறுதி இல்ல. அமித்ஷா சார், இப்போ அமித்ஷா என்ன சொல்லுவாரோ அது கேளுங்க. அமித்ஷா என்ன சொல்லுவாரோ அதுக்கு கேட்டுக்கிட்டு அப்ப ஸ்டாலின் பேசுங்க. நீங்க ஸ்டாலினோட இருக்கீங்களா? அமித்ஷாவோட கைப்புள்ளதான் இவரு. நல்லா புரிஞ்சிருக்க, நீங்களே பாத்துருப்பீங்க. அமித்ஷாவை தேடி நிலைப்பாடுங்கிற அதிமுக நினைக்கிறாரு. அமித்ஷா போனாரு, ஓடி வந்தாரு, இவரை என்டிஏ தலைவர் ஆக்குறாரு. நேத்து வரைக்கும் கேளுங்க, அவரோட பதவி எடுத்த உடனே செங்கோட்டையன் பதவி எடுத்த உடனே அவரு போறாரு. சொல்லிட்டே இருங்க, அதுதான் உங்களுடைய நாகரிகங்கள். சொல்லிட்டே இருங்க, இடையில பேசிட்டே நாங்க பேச விருப்பப்படல. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் இவரை எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தற்காலிக பொதுச் செயலாளர் என்ன பண்றாரு, இவரை நீக்கிறதுக்கே ஒரு நாள் அமித்ஷா கிட்ட கேட்டு நயனார் நாகேந்திரன் மீட்டிங் போட்டு அதுக்கு போற கச்சேரி நீங்க நீக்கிறேன்னா அதுதான் உண்மை. ஆமாங்க, எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்களே சொல்றோம். எங்கள்கிட்ட பேசிருக்கோம். ஆமாங்க, தெரியாதா? என்கிட்ட தான் பேசுறாரு, என்கிட்ட சொல்லாத. என்கிட்ட அமித்ஷா கூப்பிட்டு பேசினாரு. உங்களுக்கு தெரியாதா? பேசிருக்கா? உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தெரிஞ்சிருங்க. நயனார் நாகேந்திரன் கூப்பிட்டு சொன்னாரு, அவங்க இன்னைக்கு சாயந்தரம் எடுத்துருவான்னு சொல்லியிருக்காரு. அதனால பேர் தான் எடுத்திருக்காங்க. தெரிஞ்சிருங்க. ஏங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, ஒரு கேடு, அதாவது இவரெல்லாம் வந்து ஒரு முதல்வராக இருந்ததுக்கு ஒரு அதாவது அண்ணாமலை சொன்ன தற்குறிங்கிற வார்த்தைக்கு அரசு நிகழ்வுல ஒரு சைக்கிள் இலவச சைக்கிள் கொடுக்காரு. அதுல வந்து திமுக ஆட்சி நடக்குது. திமுக முதல்வர் தானே இருப்பாங்க, திமுக முதல்வர் தானே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது பேசுறதுக்கு ஒரு நாள் கிடையாது. ஆட்கள் அமித்ஷாவுக்கு கைப்புள்ள, அமித்ஷாவோட கைப்புள்ள. தென் மாவட்டங்கள்ல நிகழ்ச்சி முடிக்கலாம் சார். இல்ல சார், என்ன சார் அர்த்தம்? பேசிக்கிட்டே